ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாவுத் பேப்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சைட்டு பக்கம் போய் ஒரு 15 days கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக போவே இல்லை, மழை பெஞ்சுது அப்படின்றதுனால அப்படியே தள்ளி போச்சு. ஆனால் திடீர்னு இன்றைக்கி பேபிமா என்ன சொல்லிச்சு, சைட்டுக்கு போகலாம், போய் ஒரு எட்டு பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ல, என்ன தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ அதனால் கிளம்பிட்டோம். சைட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படியே வச்சுருக்காங்களா. ஆக்சுவலி இப்போ மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் போடணும், அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க என்ன எதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த விலாகில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரிம்மா, இன்னும் கிளம்பம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ திடீர் எங்கேயாவது கூட்டின்னு போயிடுவ. அப்புறம் பார்த்தா நான் மட்டும் பக்கி பரதேசி மாதிரி நின்று இருப்பேன், நீங்க மட்டும் நீட்டா மேக்கப் பண்ணி வந்துருவேன். எனக்கு தெரியாது. கேஷுவலா ஒரு பேண்ட் ஒரு டிஷர்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீட்டா மேக்கப்பே போட்டுக்கிறேன். அதுவும் லைட்டா மேக்கப் போட்டுருக்கிறேன். ஏன்னா கண்ணு பயந்துட்டு, ஏன்னா இவருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கண்டினியூஸா ஆயினே இருந்ததுனால பயந்துட்டேன். சரி, நம்ம ஏதாவது மேக்கப் போட்டு திருப்பி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா போடுது, கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மௌலிக்கும் கண்ணு சரியாச்சு, எனக்கும் கண்ணு சரியாச்சு, இவருக்கு ஓரளவுக்கு ஒரு 50% சரியாயிடுச்சு. எனக்கு 100% சரியாயிடுச்சு. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சரியாயிடுச்சு இவருக்கு அப்படின்வீங்க. ஆனா பார்வையில பாக்குறேன் பத்தியா, நானு எனக்கு பிளர்ரா தெரியுது. உனக்கு சரியாகல, எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே நார்மல். ஆனா பட் பயந்துனே தான் இருக்க. திடீர்னு கண்ணுல பூல கட்டினா கூட ஐயோ திரும்பி வந்துருச்சா அப்படின்ற இன்னும் அந்த பீதி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நிறைய நாள் ஆயிடுச்சு. நமக்கு இப்போ வெட்னஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா, கம்மிங் வெட்னஸ்டே வந்து நமக்கு வந்து வீடு வந்து வாசக்கால் பூஜை நம்ம வைக்க போறோம். அங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா மழை வந்தப்ப அந்த பக்கத்து சைடு எல்லாம் கொஞ்சம் தண்ணி நிற்கும். ஏன்னா அது போகிறதுக்கு வழி இல்லாம எல்லாமே வந்து அடைச்சு வச்சுட்டோம் எல்லாத்தையுமே. அதனால அதெல்லாம் ஏதாவது தண்ணி போறதுக்கு ஏதாவது வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு அதை பார்த்துட்டு தண்ணி நிக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் அங்கே ஏதாவது ஒர்க் என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுவும் இந்த உச்சி வெயில் வேற என்ன பண்றது, ஏன்னா முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போனான்னா பசங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நேரம் போயிடுது. நமக்கும் வீடியோ எடிட் பண்ற ஒர்க்கு அப்படி இப்படின்னு அப்படியே போயிடுது ஈவினிங்லாம். சரி, மௌலி இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் நீ இப்பெல்லாம் அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா. லாஸ்ட் எக்ஸாம்பா, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 27 மொக்க எக்ஸாம். அதனால பிரச்சனை இல்லையா, இதுதான் இருக்குதே டஃபஸ்ட் எக்ஸாம். முந்தானத்து இருந்ததும் இன்னைக்கு இருந்ததும் சரியா. அதனால இன்னைக்கு சாயந்தரம் முடிஞ்சோடனே எங்கடா போறதுன்னு எல்லாம் பிளான் பண்ணி நிக்கிறானுங்களா நேற்று படிக்கிறத விட்டுட்டு. அது நம்ம வெளில போதான் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓ அவனுங்களா எல்லாம் படிக்கிறத விட்டுட்டு எக்ஸாம் ஏயோட மெயின் சப்ஜெக்ட் இந்த 2 தானா, அத படிக்கிறத விட்டுட்டு நாளைக்கு எங்கடா போலான்னு பிளான் போட்டுறானுங்களாம். குழம்பினுக்குறான். நான் போக மாட்டேன். அப்ப நடுவுல போன் அடிக்கும்பா, எடுக்கவே வேணாம். இல்ல காசுலாம் கொடுத்து விட்டோம். இல்ல போக மாட்டேன், எனக்கு கண்ணு சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாவே இருக்குது, 2 நாள் அந்த கண்ணு சரியில்லாம படிச்சுட்டேன் அப்படின்னா அவனுங்க தான் மிரட்டுறானுங்களாமே. ஏய் வீட்டுக்கு போற நீனு, அசிங்கமா இல்ல உனக்கு, வெக்கமா இல்ல உனக்கு, நீலாம் ஆம்பளை பையனா நீ அப்படின்றானுங்களா. அதனாலயே போக வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடகடன்னு போய் வீட்டுல என்ன ஒர்க் நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில போக போறோம். ஓகே, சீக்கிரம் கிளம்பலாமா? வேர்த்து ஊத்துது. கிளம்பலாம். மேக்கப் கலையறதுக்குள்ள ஓடி போயிடணும். பாருங்க எப்படி வேர்த்து ஊத்திடுச்சுன்னு கொஞ்ச நேரத்துல. நீ என்ன ஒரு திருட்டுத்தனம் பண்ணேன்னு எனக்கு சொல்லியா? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒரு விஷயத்துக்காக ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினேன். அங்க வாஸ்து சரியில்லை, முன்னாடி வண்டி நிக்குது, பின்னாடி வண்டி நிக்குது, வாஸ்து சரியில்லாததுனால இப்படி எடுத்துட்டு இப்படி பூந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி நிறுத்தினேன். டிரைவ் பண்றவங்களுக்கு தான்ப்பா தெரியும். ஒரு டிரைவர் மகளா இருந்துட்டு நீனு உனக்கு தெரியலன்னா அப்புறம் ஆச்சரியமா இருக்குது. நீனா வேண்டுமே நீ வந்து அங்க நிறுத்தாம அங்கேருந்து தள்ளி எடுத்துன்னு வந்துட்ட அப்படின்ற. நான் வந்து இப்போ ரோட்ல போறேன், இப்போ ஒரு பைக் அங்க போகுது, முன்னாடி கார் போகுது, என் பின்னால ஆட்டோ வருது, அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே நான் போவேன். அந்த மாதிரிதான் நீ எல்லாத்தையுமே குத்தமாவே பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு ரீசன் நான் சொல்றேன். எதுக்கு அங்க நிறுத்தாம வந்தாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஷூட் ஒன்னு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு வெளியில ஒரு வெயில்ல தெரிஞ்சு ஒரு ஷூட் எடுக்கணும். ஓகேவா? அது தெரியாம ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் முன்னாடி நிறுத்திட்டாரு. இல்ல தெரியாம ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் முன்னாடி நிறுத்திட்டாரு. தெரியாம தான் நான் நிறுத்தினேன். நான் வந்து முழுசா சொல்றதை ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் முன்னாடி நிறுத்திட்டாரா? ஓகேவா? ட்ரெண்ட்ஸ் முன்னாடி நிறுத்திட்டு திரும்பி பாக்குறேன், இங்கேயே நிறுத்துற அப்படின்னு திரும்பி பாக்குறேன். அங்க பார்த்தா
ஆஃபர் போர்டு வச்சிருக்கான். 3500க்கு வாங்கினா 3500 வந்து நம்ம ஒரு ஷாப் பண்ணிக்கலாம். அதாவது 7000 ரூபாய்க்கு வாங்கினா 3500 ரூபாய் பே பண்ணா போதும் அப்படின்ற ஒரு போர்டு அங்க தெரிஞ்சுது. அதை நான் பார்த்துட்டு நகர்த்திட்டாரு. நான் பார்க்கலன்னு நினைச்சிட்டு வண்டி நகர்த்திட்டாரு. நானும் சொல்றேன் ஒரு ப்ராடக்ட் விஷயமா அந்த பொண்ணுகிட்ட டவுட் கேட்டுருக்கிற, வெயிட் பண்ணு. சரி நானும் இந்த போர்டை பார்த்துட்டேன். சரி இறங்கி போய் பார்க்கலான்னு பார்க்கறதுக்குள்ள கார் 1/2 கிலோமீட்டர் தள்ளி நகர்த்தி நிறுத்திட்டேன். நீ வந்து என்ன பிராங்க் பண்றேன்னு நினைச்சேன். பட் நான் அதை பார்த்துட்டேன். நான் பார்க்கல. என்னையோ என் வந்து எடுக்கிற ப்ரொமோஷன் வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நிறுத்தி தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல இந்த ரோட்ல கூட தான் நிறுத்தலாம், அந்த ரோட்ல கூட தான் நிறுத்தலாம். ஏன் முதல்ல நகர்த்துற வண்டியா? அதுக்கு முதல்ல ரீசன் சொல்லுங்க. சீரியஸாவே சரி ஓகே, ஒரு கான்செப்ட் ஒன்று எனக்கு யோசனையில வந்தது. அந்த கான்செப்ட் பண்ணுவோம்பா, கொஞ்சம் காமெடியா இருக்கும்பா நிறுத்தினா சத்ராதி அங்க இருக்குது. அது வாஸ்து சரியில்லை அந்த இடம். அதனால நான் நேரா வந்தேன். என்ன பயம் இருக்குது உனக்கு? இருந்தாலும் நான் போகும்போது நிறுத்தி பார்த்து தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஜன்னல் திறக்கிறேன். அப்படியே ஜன்னல்ல இருந்து எட்டி அப்படி தலையை வெளில விட்டு வேடிக்கை பாரு. ஓகே. தண்ணி நிக்கும்னு நினைச்சப்பா, தண்ணியே நிக்கலப்பா. அது நிற்காதுப்பா, அடிக்குது இல்லை வெயில். ஒன்றும் பெரிய லெவலில் நம்ம ஏரியாவில் அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணியே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ரிவர் போயிட்டு இருக்குது, ரிவரில் ஏரி போயிட்டு இருக்குது. ஆனால் இங்கேயும் தண்ணி நிற்கும்னு நினச்சேன். ரோட்ல எல்லாம் கொஞ்சம் நிற்கலை. இது என்ன செடி? இது இருக்குது. என்ன செடி இப்படி வளர்ந்து நிற்குது? செடிலாம் இல்லை, நம்ம வந்தோன்னு தான் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணணும். சென்ட்ரிங் வேலை போய் நிற்குது போலயே. செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் போடுறதுக்கா? ஆமாம் அதுதான். சரி ஓகே கூட இன்னைக்கு யோசிச்சேன்ப்பா, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லணும். ஏன்னா நிலவு வச்சு ப்ரேயர் பண்ணும்போது எல்லாரும் அப்படி மேலே வந்து சுற்றிலாம் பார்ப்பாங்கள்ல. இது மாதிரி அங்கங்கே ஆணியும் கிணியுமா இருந்தால் கால் குத்திக்கு போகும் அப்படின்னு நினச்சேன். நல்ல காலம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ தெரியுதா பாத்ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. டைல்ஸ் போட்டாதான் வீடு பெருசா தெரியும். இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். போது நம்ம பட்ஜெட்டுக்கு இதுவே தாராளம். இதெல்லாம் ஓர என்ன கையை மீறி போயிட்டு இருக்குது. கடவுள் புண்ணியம் இருக்கிறதுனால ஏதோ தப்பிச்சுன்னு இருக்கணும். ஜாக்கிலாம் போட்டாச்சு. ஜாக்கி போட்டு நிறுத்தியாச்சு. இதோ மேலே ரூப் போட்டாங்க. மேலே சாண்டிலியர் வேற பார்க்கணும்பா. போலாம் உள்ள பூந்து போ. ஆமா வீடு பார்க்க அழகா இருக்குல்ல. ஆமா பா, இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் தெரியுமா? கட்டி முடிச்சா ஆண்டவர் காட்டுவார் பாரு. பாருங்க ஃபுல்லா மேலே ஏத்தியாச்சு. வேற லெவல்ல இருக்கும். போட்ட ஒரு ரூம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு நான் மேலே ஃபுல்லாகவே போட்டுருவாங்க. அநேகமாக இன்னும் ஒரு சண்டே போடுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. சண்டே ஆர் மண்டே போட்டுருவாங்க ரூஃபு. என்னணும்ப்பா எண்ணி வைக்கணும். மேலே ஏறி போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது பற்றியா இது இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வச்சதுனால தான் இப்படி ஜம்முன்னு ஏறுற. இதே படிக்கட்டு தான் வச்சு ஏறணுன்னா ஏறவே மாட்டேன். போ மேலே போ பயப்படாத போ. இதுக்கு மேலதான் எங்க நகர? இதுக்கு மேல இப்படியே நேரா லேண்டிங் ஏத்துறானா? மடக்கி போட போறேன், இதை பண்ண போறான்னா சரி ஓகே. எப்படியா இருந்தான்னா நம்மளுக்கு படிக்கிறது தானே வருது. கொஞ்சம் நினையாம இருக்கும்ல இது. ஆமா ஃபுல்லாவே இங்க சென்ட்ரிங் அடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜல்லி. ஓகே சூப்பர். அப்ப புதன்கிழமை வாசகால் வைக்கும் போது இது முடிச்சு. ஆமா அது முடிஞ்சிருக்கும். சூப்பராக இருக்கும். அப்போ தான் இது எதுவுமே முடிக்காமல் வாசக்கால் வச்சாலாம் கூட ஒரு மாதிரி இருக்கும். ஓகே நான் அந்த பக்கம் போக போகிறேன். மேலே ஏறி இப்படி நிற்கணும் தான் எனக்கு ஆசை. புரியுதா? எல்லாம் பயப்படுவாங்க.
பேச சைன்னு செகண்ட் ஃப்ளோர்ல லேண்ட் ஆயிடுறேன். எஸ் எனக்கு பிடிச்ச ஏரியா தான் அங்கேயும் இந்த ஏரியாவும் தான் எனக்கு பிடிச்ச ஏரியா. இதில் அப்புறம் ஒரு டவுட் வந்துருச்சு, இன்னி மேலே வரலையா? இப்போ இங்கே நம்ம மேலே ரூஃப் டாப் கார்டன் ரெடி பண்ணும்போது ஊஞ்சல் வைக்கணும்னு இல்லை, இங்கே கைப்பிடி செவரு வந்துடும் ரைட்டா? சுற்றியும் வரும், இந்த பக்கம் தான் வரும். அது அப்புறமா பிளான் பண்ணுவோம். இல்லை அது ஃபியூச்சர் தான், அது லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஊஞ்சல் இப்படி ஆடுற மாதிரியா இல்லை எப்படி ஆடுற மாதிரி? உனக்கு எப்படி வேணாலும் ஆட்டிக்கோ. இப்படி ஆடுற மாதிரி தான், அந்த வியூ பார்க்கறதுக்கு தானே. இப்படி ஆடி நிற்கும் போது ஃபாஸ்ட்டாக ஆடினா ஸ்வைன்னு நம்ம பாட்டு பறந்து வந்துட மாட்டோம். அதுக்கு தான் செவர் இருக்குமே. செவர் இருந்தாலும் ஓரளவுக்கு செவர் இருக்கும்ல, இடுப்பு வரையிலும் செவர் இருக்கும்ல. இதுதான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்துட்டியா? சின்ன பீச்சா? என்னது மெரினா பீச்சா? பீச்சு. இதுக்காக தான் ஆக்சுவலி இவ்வளோ தூரம் ஹைட்டே ஏற்றுனேன் நான். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்னா தெரியுமா அங்கே காட்டு ஏரி காட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நின்னா தெரியுமோ அப்படி தெரியாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செம்ம வியூ ஆக்சுவலி. இங்கே நைட்லலாம் வந்தோம்னு வச்சுக்கேன், அப்படியே சில் ப்ரீஸ் சூப்பராக இருக்கும். இது ஒன்றுத்துக்காகவே நான் இப்போ ஆக்சுவலி இவ்வளோ தூரம் மேலே ஹைட் ஏற்றுனேன். நீ ஒரு கொசு, நீ பெரிய கொசு, நீ இருக்கிறல்ல, அப்புறம் எந்த கொசுவும் வராது. அங்கே வண்டி போயிட்டு இருக்குது பாருங்க. இதுதான்ப்பா, இந்த மரம் தான்ப்பா மறைக்குது. நான் அன்றைக்கி வந்து பார்த்தேன்ல, ஆக்சுவலி கரெக்டு. அந்த ஓப்பன் ஏரியாலேருந்து பார்த்தா தெரியும்ப்பா. அது பேர் அங்கே டிஎம்கே ஃப்ளாக் இருக்குல்ல, கரெக்ட். இப்போ போகும்போது போகிறோம், அங்கேருந்து நின்று பார்த்துட்டு நம்ம வீடு தெரியுதான்னு பார்க்கலாம். கம்பல்சரி தெரியும். அந்த கொடிக்கிட்ட நின்று பார்த்தா தெரியும்ல, டிஎம்கே கொடி சைடு. அந்த சைட்லேருந்து பார்த்தா நம்ம வீடு கிளியராக தெரியும். அங்கேருந்து பார்த்தா கிளியராக தெரியும். அதோ அந்த கொடியெல்லாம் பறந்துனுக்குது, என் கண்ணுக்கே தெரியல. அந்த ஏரியாலேருந்து பார்த்தா தெரியும். அப்பா காற்றுல ஆடினுக்குறேன் நீனு. ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். மறைக்குது பார், கம்பி மூஞ்சியே மறைக்குதுப்பா. இதுக்கு மேலே எங்கேயும் நகரவா? ஒன்றும் ஆகாது போ. இந்த பக்கம் தான் பிரச்சனை. அது கூட பெட்ரூமில் தான் போவேன். இதுன்னா டைரெக்டாக கீழே லேண்ட் ஆகிடுவேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் பப்பக்கேன்னு படுத்துன்னு கிடப்பேன். ஏன்பா அந்த கம்பியை போட்டு இந்த ஆட்டின்னு இருக்கிற நீனு? பயப்படாம வா. ஏய் ஒன்றுன்னா இது இந்த பிரிட்ஜ்லையா நடக்க சொல்கிறேன்? வீட்டு தளத்தில் தானே பார்க்கணும்னு பார்த்தேன், அவ்வளோதான். பார்த்துட்டியா? நமக்கு தெரியுதுங்க இந்த டிஎம்கே ஃபிளாக். டிஎம்கே கொடி இருக்குல்ல, இந்த ஓப்பன் ஏரியா கிட்ட போய் நம்ம கார் நிறுத்தி பார்த்தா நம்ம வீடு. நைட்டு பார்த்ததுனால மேபி தெரியலையா இருக்கும். நான் பெங்களூர் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நின்று பார்த்துட்டேன், அந்த போர்டு கிட்ட நின்று பார்த்துட்டேன். வீடே தெரியல, இருட்டா வேற இருந்ததுல. இப்போ நம்ம போகிறோம், அங்கே நின்றுட்டு நம்ம வீடை பார்ப்போம். எப்படி வேலை செய்கிறவங்க தெரிவாங்க நம்ம கண்ணுக்கு. அந்த சைடு பாரு, இது எல்லாமே தெரியும். நிறைய வீடு தான் ஃபுல்லாக. அந்த வீடெல்லாம் ஒரு அந்த சைடு பாரு முச்சூர் ரோடு தெரியுது, அந்த சைடு பாரு பெருங்குத்தூர் தெரியுது. அதெல்லாம் பெருங்குத்தூரா? அது ரூபி பில்டிங், அதுதான் படப்பரோடு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் லைட் பார்க்கணும். அங்கே இதெல்லாம் நீட்டி இருக்குது பார்த்தீங்களா, பைப் லைனு. பைப் லைன்லாம் லைட்டு. இப்படி கொடுத்துக்கிறாரு. லைட் வைக்கணும்ப்பா. அது சும்மா டிசைனுக்காக. இங்கே மேலே லைட் வச்சாதான் நல்லாயிருக்கும். நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. மௌலி சொன்ன மாதிரி இந்த செவுத்துல செடி படுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இதை வைக்கணும். அப்போதான் வந்து பார்க்க நல்லா இருக்கும். இப்போதான் பார்க்கறதுக்கு வீடா நல்லா இருக்கு. எஸ், இது ஓப்பன் கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு அந்த அழகு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது என்ன சில தீப்பெட்டி மாதிரியோ கோவங்கூண்டு மாதிரியோ தெரியும். கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு ரூம் தனித்தனியாக பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் வீடு பெருசு தான். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து 3 ஃப்ளோர் ஏற்றுறோம் அப்படிங்கும் போது அது பெருசாக தானே இருக்கும். ஆமாம், 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும். 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே 840. இதுதான் அந்த கேப்பு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்து பாருங்க. இது மேலே சாண்ட்லியர். சரி, ஓகே, நம்ம கிளம்பலாமா? அப்படியே நம்ம சண்டே வரணுமா காலையில் திருப்பி? ஆமாம், சண்டே காலையில் வரணும். பயந்து தானே ஓடினேன். நான் கவனிக்கவே இல்லை, இப்போதான் கவனிச்சேன். ஓ, இங்கே வந்திருக்குதா அப்படின்றது நான் இப்போ தான் பார்த்தேன். முதல்ல அந்த ஆஃப்டர் இருக்கான்னு கேளு. போர்டு பார்த்தா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அங்கே பார்.
அதான் முதல்ல இருக்கான்னு கேளு ஃபர்ஸ்ட். ஆஃபர் இருக்கு. ஓகே முதல்ல இந்த ஆஃபர் இருக்கான்னு தெரியணும்ல. இப்போ நீ வராதனால ஸ்டாக் நிறைய இருக்குன்றியா? இந்த ட்ரெண்ட்ஸ் நிறைய கூட்டம் இல்லாதனால ஸ்டாக் நிறைய இருக்குல்ல. ஓ, இது எங்க ஏரியா ட்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், முச்சூர் ரோட். எங்க ஏரியா உள்ள வராதே அப்படின்ற மாதிரி நான் கத்தின்னு கிடப்பேன். புரியுதா? இந்த மெரூன் நல்லா இருக்கு பாருப்பா. எது? அங்க அதான் பார்த்தேன். இதெல்லாம் ஷார்ட்டா இருக்கு. ஆனா வந்து லாங் லைஃப்லாம் வருமா என்னன்றது தெரியல. சுத்தி சுத்தி எனக்கு தேடல, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. நீ காட்டு என்னடி என்ன சொல்லுவாங்க, இன்னும் புத்தி இன்னும் போகல. பொண்டாட்டிக்குன்னு எதையும் செய்யாத, சரியா? பொண்டாட்டி இதை பாரு இப்போ கையில் வச்சுருக்குது பாரு, பொண்டாட்டி அவ்வளோ வச்சுருக்குது பாரு. அது அவ்வளோவும் பொண்டாட்டிக்கு, இது ஒன்றும் பொண்ணுங்க. இது மோனாக்கு வந்து வாசக்கால அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட்டு போடல பாப்பா, அதுக்காக இது அது தெரில. நம்ம எடுத்து கொடுக்குறது நம்ம எடுத்து கொடுத்துட்றோம், அவ்வளோதான். ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா அப்போல்லாம் போடணும்ல புதுசு. கணக்கு போடும் முதல்ல, கணக்கு புள்ளி கணக்கு அவள் தான் 7000 தாண்டி போயிருக்கோம். ஏதாவது 2-3 தூக்கி நீ கீழே கடாச வேண்டியதுதான். 7000 ரூபாய்க்கு எடுனா நீ 12000 ரூபாய்க்கு எடுத்து கையில் வச்சுன்னுக்கிற. போயிட்டு அங்கே போயிட்டு பில்லு கழிச்சுக்கலாம். முடிச்சிட்டியாப்பா? அது பிடிச்சிருந்தது எனக்கு, ஆனால் என் சைஸ் இல்லை இதில். இதுவா சைஸ் இல்லை பா? இது மாதிரிலாம் வச்சுருக்கீங்கப்பா, இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் சீரியஸாகவே ஓல்டு ஃபேஷன். பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சு இதெல்லாம். டபுள் எக்ஸல் இருக்குது, டபுள் எக்ஸல் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ திருதா நான் ஏன் உனக்கு பார்க்கறது இல்லைன்னு, நான் எதை சொன்னாலும் அதுக்கு குறுக்கு மார்க்கா நீ ஏக்கு மாறா பதில் சொல்லுவேன். அதனால தான் நான் உனக்கு பார்க்குறதே கிடையாது. என் புள்ள பேர் உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை எடு அப்படின்ட்டு வச்சிச்சு. நீ அப்படியா? பெருசாக இருக்குல்ல? அதான் சரி எடுத்துக்கோ. ஆனால் இந்த மாதிரி நிறைய இருக்குப்பா, ரெட்டுலாம் எல்லாரும் போட்டு தெரியுவாங்க.